வணக்கம். நமக்கு கிடைச்ச சில குறிப்புகள், கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு அதோட சாராம்சத்தை உங்களுக்கு தர்ற முயற்சி இது. இன்னைக்கு நாம விருந்தோம்பலோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா அழைக்கப்படாத விருந்தினரை, அதாவது அதிதிய எப்படி நடத்தணும்னு சொல்ற வேதகால கருத்துக்கள் அத பத்தி பேசுவோம். ஆமா. குறிப்பா இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா விருந்தினரை உபசரிக்கிறதுங்கிறது, அதுவும் ஞானிகளை வரவேற்கிறது ஒரு புனிதமான கடமையாவே பார்க்கப்படுது. அதிதி, அதாவது அழைக்கப்படாதவர். அதேதான். அவங்க இறைவனோட பிரதிநிதியா கருதப்படுறாங்க. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அவர் எல்லா உயிரோட இதயத்திலயும் இருக்காருன்னு. ஆமா, 18.61ல வருமே. அதனால நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம எதிரியா கூட இருக்கலாம், அவங்களையும் இறைவனோட அம்சமா பார்க்கணும்னு சொல்லுது இந்த தத்துவங்கள். இது ஒரு பெரிய விஷயம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த தர்மம் வெறும் பேச்சளவில் இல்லாம நடைமுறையில இருந்திருக்கா? அதுவும் குறிப்பா? நிச்சயமா. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம மகாபாரதத்திலே இருக்கு. குருக்ஷேத்திர போர்ல நடந்த ஒரு சம்பவம் விருந்தோம்பல் தர்மம் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டுச்சுன்னு காட்டுது. ஓ, சொல்லுங்க. ஆமா, அந்த 7ஆம் நாள் போர் பாண்டவர்கள் கை ஓங்கியிருந்த நேரம் இல்லையா? அதேதான். கௌரவ படைக்கு பெரிய சேதம். துரியோதனன் ரொம்பவே நொந்து போயிட்டான். நேரா பீஷ்மர் கிட்ட போறான். போய் பாண்டவங்களை எப்படியாவது கொன்னுடுங்கன்னு கேக்குறான். அப்போ பீஷ்மர் கோவத்துல சபதமே பண்றாரு இல்லையா? ஆமா, அடுத்த நாளே பாண்டவர்களை கொல்றேன்னு சபதம் பண்ணி ஒரு 5 சக்தி வாய்ந்த அம்புகளை மந்திரிக்கிறார். அத துரியோதனன் வாங்கி பத்திரமா வச்சுக்கிறான், பாதுகாப்புக்குன்னு சொல்லி. சரிதான். இங்கதான் பாருங்க பகவான் கிருஷ்ணரோட தலையீடு வருது. எல்லாம் தெரிஞ்சவராச்சே அவர். ஆமா, அவர் அர்ஜுனன் கிட்ட இந்த ஆபத்தை பத்தி சொல்றார். அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறார். என்ன சம்பவம் அது? அந்த காந்தர்வர்கள் கிட்ட இருந்து அர்ஜுனன் துரியோதனனை காப்பாத்துனானே, அப்போ துரியோதனன் அர்ஜுனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தான், என்ன வேணும்னாலும் கேளுன்னு. ஓ, அந்த வாக்கா? அத வச்சு? ஆமா, அத வச்சு இப்போ போய் அந்த 5 அம்புகளையும் வாங்கிட்டு வான்னு அர்ஜுனன் அனுப்புறார். இதுதான் ரொம்ப எப்படி சொல்றது சுவாரஸ்யமான கட்டம். போர் உச்சகட்டத்துல இருக்கு. ஒரு கவசமோ ஆயுதமோ எதுவுமே இல்லாம அர்ஜுனன் நேரா போறான் துரியோதனோட கூடாரத்துக்கு. ஒரு அதிதியா, அழைக்கப்படாத விருந்தினரா? ஆமா, அப்படி போன அர்ஜுனனை துரியோதனன் எப்படி நடத்தினான் அதுதான் முக்கியம். அதுதான் தர்மத்தோட உச்சம்னு சொல்லணும். எதிரி போர்க்களம்ங்கிறதெல்லாம் மறந்து ஒரு அதிதி வந்திருக்கான்னு சொல்லி முறைப்படி வரவேற்கிறான். உட்கார இடம் கொடுத்து தண்ணி கொடுத்து உபசரிக்கிறான். இது சாதாரண விஷயம் இல்ல, அந்த சூழல்ல, அந்த மனநிலையில. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அர்ஜுனன் அந்த 5 அம்புகளையும் கேக்குறான். துரியோதனனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த அம்புகள் தான் அவனோட கடைசி நம்பிக்கை, பாண்டவர்களை ஜெயிக்கிறதுக்கு. ஆமா, அது போயிடுச்சுன்னா போர்ல தோத்துடுவோன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் கொடுத்தான். அதுக்கு 2 காரணம். ஒன்னு, பல வருஷம் முன்னாடி கொடுத்த வாக்கு, சத்தியம் தவறக்கூடாது. சரி. இன்னொன்னு, அதிதி தர்மம். வீட்டுக்கு வந்தவங்கள, அதுவும் கேட்டவங்கள இல்லன்னு சொல்லக்கூடாது. அதனால போரோட முடிவு தெரிஞ்சும் அந்த அம்புகளை கொடுத்துட்டான். அப்பப்பா, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. நிச்சயமா. முதலாவது, நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே நிரந்தரமா நம்மளோடது இல்ல, எல்லாம் இறைவனோடது. நாம ஒரு தற்காலிக பொறுப்பாளர், அவ்வளோதான். இந்த எண்ணம் வேணும். ரொம்ப சரி. 2வது, அந்த அதிதி தேவோ பவா, விருந்தினரை தெய்வமா பார்க்கணும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி. இது ஒரு சமநோக்கு பார்வை. எல்லா உயிர்களையும் இறைவனா பாக்குற பார்வை. அதே. 3வது, சத்தியம். கொடுத்த வாக்க காப்பாத்துறது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையா இருக்கிறது. துரியோதனோட செயல் இதை காட்டுது. கடைசியா அந்த தெய்வீக தலையீடு, கிருஷ்ணரோட வழிகாட்டுதல். எல்லாம் இறைவன் பாத்துக்கிட்டு தான் இருக்காருங்கிற நம்பிக்கை. நாம தர்ம வழியில இருந்தா உதவி சரியான நேரத்துல வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெறும் கதைகள் இல்ல, வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான பாடங்கள், வழிகாட்டிகள். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்ல? என்ன கேள்வி? இந்த மாதிரி பகைவனா இருந்தாலும் அவனை வீட்டுக்கு வந்த விருந்தாளியா நினைச்சு உபசரிக்கிற அந்த உயர்ந்த தர்மம், அது இந்த காலத்துக்கு, இப்போ இருக்கிற உலகத்துக்கு எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்? நல்ல கேள்வி. இப்ப இருக்கிற போட்டி, பொறாமை நிறைஞ்ச சூழல்ல இதெல்லாம் சாத்தியமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.